இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சூர்யா கங்குவா என்கின்ற ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் வெளியிடப்பட்டு அந்த திரைப்படம் ரசிகர்களால் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 180 கோடி நஷ்டத்தை கொடுத்திருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ திரைப்படங்களுக்கு பல எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. அன்றைக்கெல்லாம் துள்ளி குதிக்காத திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் இன்றைக்கு சூர்யாவுடைய படத்திற்கு ஆபத்து வந்தவுடன் அது ஒரு மோசமான படம் என்று தெரிந்ததற்கு பிறகும் அந்த படத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, எதிர்மறையான கருத்துக்கள் அந்த திரைப்படத்திற்கு நிறைய இருந்தது என்கின்ற காரணத்தால் இப்பொழுது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மிகப்பெரிய புனிதனை போல, யோகியனை போல, உத்தம புத்திரனை போல காட்டிக்கொண்டு அந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் இயக்குனர் பாரதி ராஜா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். முதலில் அந்த அறிக்கை என்னவென்பதை நாம் பார்த்து விடுவோம். திரைப்படங்களின் நிறை குறைகளை விமர்சிக்க அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் உரிமை உள்ளது. ஆனால் அது திரைப்படத்தை பற்றி மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர திரைப்படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், கதாநாயகன் மீது தனி மனித தாக்குதல்கள் மற்றும் அவர்கள் மீது இருக்கும் வன்மத்தை பொது வெளியில் கற்க ஒரு கருவியாக திரைப்பட விமர்சனத்தை சில ஊடகங்கள் சமீப காலங்களில் பயன்படுத்தி வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை சொல்கின்ற பாரதி ராஜா முதலில் திரைப்பட துறையில் இருக்கின்ற சூர்யா போன்றவர்களுக்கு, இன்னும் சில மேனா மினிக்கு திரைப்பட இயக்குநர்களுக்கு சொல்ல வேண்டும். இதே திரைப்படம் திரௌபதி என்கின்ற ஒரு திரைப்படம் வந்த பொழுது அந்த திரைப்படத்திற்கு எதிராக எவ்வளவு எதிர்மறையான விமர்சனங்களை யூடியூப் தளங்களில் குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், பகிரங்கமாகவே சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அளவிற்கு மோசமாக அவதூறாக அந்த திரைப்படத்தை விமர்சித்தார்கள். அன்றைக்கெல்லாம் பாரதி ராஜா போன்றவர்கள் திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் என்று ஏன் ஒரு சிறு அறிக்கை கூட வெளியிடவில்லை? சமீபத்தில் கூட குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் என்று ஒரு திரைப்படத்தை நாடக காதலை மையமாக வைத்து இயக்குனர் நடிகர் ரஞ்சித் இயக்கிய அந்த திரைப்படங்களில் வெளிவருவதற்கு முன்பே ட்ரெய்லர் வெளியே வந்தவுடன் எத்தனை பேர் அந்த திரைப்படத்திற்கு எதிராக கூப்பாடு போட்டார்கள். அப்பொழுதெல்லாம் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவிற்கு இந்த நியாய தர்மம் எங்கே போனது? ஜெய்பீம் என்கின்ற திரைப்படத்தில் இதே நடிகர் சூர்யா, அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர், ஒரு குறிப்பிட்ட வன்னியர் சமூகத்தின் ஆக சிறந்த தலைவராக இருந்த காடுவெட்டி குரு அவர்களை அவமானப்படுத்தி அவதூறாக காட்சிகளை அமைத்த பொழுது வன்னியர் சங்கத்தின் அடையாள சின்னமான, வன்னியர்களின் சின்னமான அக்னி கலசத்தை அவதூறாக அந்த படத்திலே பயன்படுத்திய பொழுது அன்றைக்கு ஏன் இயக்குனர் பாரதி ராஜா இந்த நியாயத்தை பேசவில்லை? ஆனால் இதே இயக்குனர் பாரதி ராஜா அன்றைக்கு இதே சூர்யாவுக்கு ஆதரவாக திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் என்று தான் சொன்னார். திரைப்படத்தை இவர்கள் திரைப்படமாக எடுக்கின்ற வரை எந்த பிரச்சனையும் இல்லை. நடிகர் சூர்யாவுக்கும் வன்னியர் சமூகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்திற்கும் ஜெய்பீம் திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பு எந்த பிரச்சனையும் இல்லை. சூர்யாவை பற்றி எந்த வன்னியர் சமூகத்து இளைஞர்களும் கண்டுகொள்ளவில்லை. வன்னியர் சமூகத்தை அவமானப்படுத்தியதற்கு பிறகுதான் சூர்யாவின் மீது கொதித்து எழுந்தார்கள் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள். அந்த ஜெய்பீம் என்கின்ற திரைப்படத்தை அன்றைக்கே ஓடிடி தளத்தில் வெளியிடாமல் திரையரங்குகளில் வெளியிட்டிருந்தால் சூர்யாவை கதற கதற விரட்டி அடித்திருப்பார்கள் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள். அடுத்து சொல்கிறார் இதே உத்தம புத்திரன் பாரதி ராஜா, திரைத்துறை விமர்சகர்கள் தராசு போல ஒரு திரைப்படத்தின் நிறை குறைகளை சொல்லி
மொத்தத்தில் தங்களின் அபிப்பிராயத்தை சொல்லலாமே தவிர அதை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கும் விதத்தில் கடுமையாக விமர்சனம் செய்து தனிமனித தாக்குதல்களும் செய்வது திரைப்படத்துறையை மொத்தமாக அழிக்கும் செயலாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கருதுகிறது. அவ்வாறு செய்து வரும் ஊடகவியலாளர்கள் மீது தனது கண்டனத்தை அந்த சங்கம் தெரிவிக்கிறதாம். இதே திரைப்படங்கள் எவ்வளவு பேரை மோசமாக சித்தரித்திருக்கிறார்கள். ஆணவ கொலை என்று சொல்லி, காதல் என்று சொல்லி எவ்வளவு மோசமான காட்சிகள், இரட்டை அர்த்த வசனங்கள் திரைப்படங்களிலே வந்திருக்கிறது. காதலித்த பெண்ணை முதலில் மேட்டரை முடி என்று பா ரஞ்சித் என்கின்ற ஒரு இயக்குனர் இயக்கிய திரைப்படத்தில் அப்படி ஒரு காட்சி இருந்ததா இல்லையா? அந்த இன்றைக்கு பேசுகின்ற இந்த நியாய தர்மத்தை அந்த படம் வெளியே வந்த பொழுது ஏன் பாரதி ராஜா பேசவில்லை? காரணமெல்லாம் ஒன்றுதான். அவர்களுக்கு வந்தால் ரத்தம், வடிவேலு சொல்வதை போல அவர்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி. அடுத்து சொல்கிறார், ஒரு திரைப்படத்தை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். விமர்சகர்கள் தங்களின் கருத்துக்களை அனைவரின் கருத்தாக மக்களிடம் கொண்டு செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு படம் ஏமாற்றிவிட்டதாக இந்த அளவுக்கு கொந்தளித்து பேசி வரும் பார்வையாளர்கள் உட்பட நம்மை சுற்றி நடக்கும் எத்தனையோ அநீதிகளை, அத்துமீறல்களை, மோசடிகளை கண்டும் காணாமல் கடப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு திரைப்படத்தை 3 மணி நேரம் பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமே பார்க்காமல் அது ஏதோ மொத்த சமுதாயத்திற்கும் அநீதி விளைவித்ததை போல பலர் பேசி வருவது அநீதியான செயல் என்று திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கருதுகிறதாம். ஒரு திரைப்படம் நல்ல செய்தியை, நல்ல தகவல்களை, மக்களுக்கான படிப்பினையை கொண்டு போய் சேர்த்தால் அதை திரைப்படமாக பார்ப்பார்கள். பல திரைப்படங்கள் சமுதாய சீர்கேட்டுகளை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு தஞ்சாவூரில் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒருதலை காதலால் படு பயங்கரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது ஒருதலை காதல் அல்ல, அது தருதலை காதல். இப்படி ஒருதலை காதலையும் தருதலை காதலையும் புனிதமான காதல் என்று இந்த பாரதி ராஜா போன்றவர்களை இயக்கிய திரைப்படங்களிலேயே இருக்கிறது. காதலை ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சாகச செயலாக, அதை ஒரு சாதனையாக திரைப்படங்களில் கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை சீரழித்தது இந்த தமிழ் சினிமா தான். திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்கவே முடியாது. காரணம், இந்த திரைப்படங்கள் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரை தீர்மானிக்கின்ற விஷயமாக இருக்கின்ற பொழுது திரைப்படத்தை கண்டிப்பாக திரைப்படமாக பார்க்க முடியாது. அந்த திரைப்படம் சமூகத்திற்கு என்ன சொல்ல வருகிறது, அந்த திரைப்படம் சமுதாயத்திற்கு சொல்ல வந்த செய்தி என்ன, அந்த திரைப்படம் மக்களுக்கு கொடுக்க போகின்ற படிப்பினை என்ன, அது தீய படிப்பினையாக இருந்தால் அந்த திரைப்படத்தை பற்றிய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஊடகங்களுடைய கடமை, பார்வையாளருடைய கடமை. அதைத்தான் இந்த கங்குவா திரைப்படத்தையே செய்திருக்கிறார்கள். ஆனால் திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள், அந்த திரைப்படம் பாதிக்க கூடாது. இவர்களையெல்லாம் யாரும் திரைப்படம் எடுக்க சொல்லி வற்புறுத்தவில்லை. கங்குவா என்கின்ற ஒரு திரைப்படத்தை 300 கோடி செலவு செய்து ஒரு படமாக தயாரியுங்கள் என்று இந்த நாட்டில் யாராவது இந்த பாரதி ராஜாவையோ அல்லது அதனுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவையோ அல்லது ஒரு மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு திரைப்படத்திலே நடி என்று சூர்யாவையே யாரும் கேட்கவில்லை. இவர்களாக நடித்தார்கள், இவர்களாக 300 கோடி செலவு செய்தோம் என்றார்கள். இவர்கள் 300 கோடி செலவு செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு 1000 கோடியாக திருப்பி தர வேண்டும் என்று எந்த கோவிலாவது நேர்த்தி கடன் இருக்கிறதா? என்ன பாரதி ராஜா பேசுகின்ற நியாயம்? பாரதி ராஜா பேசுவது மிகப்பெரிய அயோக்கியத்தனமான சித்தாந்தம். இந்த சினிமா துறையால் வாழ்ந்து வரும் ஊடகவியலாளர்கள் இனிமேலாவது தங்களை திருத்திக் கொண்டு சரியான முறையில் விமர்சனங்களை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் திரையரங்குகளுக்கு வெளியே திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சி முடிந்தவுடன் பார்வையாளர்களின் கருத்துக்களை பதிவு செய்து
வருகின்ற பல யூடியூப் சேனல்கள் எல்லை மீறி கருத்து சொல்லும் பார்வையாளர்களை ஊக்குவித்து அதை தொடர்ந்து வெளியிட்டு அதிக அளவில் அத்தகைய கருத்துக்களை ஏதோ அனைத்து பார்வையாளர்களின் ஒட்டுமொத்த கருத்தாக உலக அளவில் அதை எடுத்துச் செல்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஊடகவியலாளர்கள் தன்னுடைய கருத்தை சொல்கிறார்கள். அது சரியான கருத்தா தவறான கருத்தா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். படம் நல்ல திரைப்படமாக இருந்தால் எந்த ஊடகவியலாளர்களும் தவறான கருத்துக்களை சொல்ல முடியாது. மோசமான திரைப்படத்தில் வருகின்ற மோசமான காட்சிகள், தவறான சித்தாந்தங்களை தவறு என்றுதான் ஊடகவியலாளர்கள் சொல்வார்களே தவிர எந்த ஊடகவியலாளருக்கும் சூர்யாவிற்கோ பாரதி ராஜாவிற்கோ முட்டு கொடுக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. ஒரு காலத்தில் திரைப்படங்களை விமர்சிப்பது யார்? ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம் என்று சில பத்திரிகைகள் மட்டுமே இருந்தது. அந்த அச்சு ஊடகங்களான அந்த பத்திரிகையில் மட்டுமே விமர்சனங்களை எழுதி கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் திரைப்படங்களை ஏதோ ஒரு புனிதம் என்று சித்தரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளம் வளர்ந்து விட்டதற்கு பிறகு, ஊடகங்கள் வளர்ந்து விட்டதற்கு பிறகு, மக்கள் கையிலே ஆண்ட்ராய்டு மொபைல் போன்கள் வந்ததற்கு பிறகு மக்களே ஒவ்வொன்றையும் விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இந்த விமர்சனத்தை தாங்க முடியாமல் மோசமான திரைப்படத்தை தயாரிப்பவர்கள், மோசமான திரைப்படத்தை இயக்குபவர்கள், மோசமான திரைப்படத்தில் நடிப்பவர்கள் இன்றைக்கு ஊடகங்களை பார்த்து கதறுகிறார்கள். இதே ஊடகங்கள் இவர்களுக்கு ஆதரவாக எழுதினால் அந்த ஊடகங்களை ஆகா ஓஹோ என்று புகழ்வதும், இவருடைய திரைப்படம் சரியில்லை என்று, இந்த திரைப்படம் சரியில்லை என்று சொன்னால் இவர்களுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடாது. இது எப்படிப்பட்ட சர்வாதிகார மனப்பான்மை? இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் திரைப்படம் எடுக்கலாம், என்ன காட்சிகளை வேண்டுமானாலும் அந்த திரைப்படத்திலே கொண்டு வரலாம். ஒருவேளை தணிக்கை துறை என்று ஒன்று இல்லாமல் இருந்தால், திரைப்படங்களுக்கு தணிக்கை என்று ஒன்று இல்லாமல் இருந்தால், பல நடிகைகளை இந்த திரைப்படத்தை சார்ந்த சில திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நான் அனைவரையும் சொல்ல மாட்டேன், நடிகர் நடிகைகளை அம்மனமாகவே ஆடவிட்டிருப்பார்கள். இவர்கள் தான் சமுதாயத்திற்கு கருத்து சொல்ல வந்திருக்கிறார்கள். இன்னொன்றை சொல்லுகிறார், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு உணவு நன்றாக இல்லாத பட்சத்தில் வெளியே வந்து ஹோட்டல் பற்றி ஊடகங்களில் ஏதோ தன் வாழ்க்கையே அதனால் நாசமானது போல யாராவது பேசி இருக்கிறார்களா? அவ்வாறு பேசியிருந்தால் அந்த ஹோட்டல் தான் சும்மா விட்டிருப்பார்களா? ஹோட்டல் மட்டுமில்லை, எந்த பொருளை வாங்கும் அல்லது உபயோகிக்கும் இடத்தில் அது பிடிக்காத பட்சத்தில் அதை நாகரிகமாக எடுத்து சொல்லி அதற்கான தீர்வை காண்பார்களே தவிர, ஊடகங்களில் அது பற்றி மோசமாக பேசி அந்த ஹோட்டலையோ அந்த விற்பனை அங்காடியையோ அல்லது சர்வீஸ் சென்டரையோ எவரும் வசைபாடி நாம் பார்த்ததில்லை. ஆஹா, பாரதி ராஜா அவர்களே, எவ்வளவு அப்பட்டமான அற்புதமான கருத்தை எல்லாம் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 2 இட்லியை வாங்கி முதலில் சாப்பிடுகிறோம். அந்த 2 இட்லி சரியில்லை என்றால் அதோடு எழுந்து வந்து விடுவோம். அந்த 2 இட்லிக்கு மட்டும் காசு கொடுத்தால் போதும். இந்த உண்மை கூட தெரியாமல் பாரதி ராஜா எப்படி இவ்வளவு நாளும் இயக்குனராக இருந்தார்? ஆனால் ஒரு திரைப்படத்திற்கு போய் 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிவிட்டு பாதியிலேயே எழுந்து வெளியே வந்தால் பாதி பணத்தை அந்த திரையரங்கு உரிமையாளர் கொடுப்பாரா? அந்த திரைப்பட தயாரிப்பாளர் கொடுப்பாரா? இல்லையே. டிக்கெட் வாங்கி கொண்டு தியேட்டருக்குள் போய்விட்டு உடனே வெளியே வந்தால் கூட அந்த 500 ரூபாய் அந்த டிக்கெட்டை வாங்கியவருக்கு நட்டம். ஆனால் ஹோட்டலில் அப்படி இல்லை. 2 இட்லி சாப்பிட்டு விட்டு அந்த ஹோட்டலுடைய உணவு பண்டம் சரியில்லை என்றால், உன்னுடைய உணவு பண்டம் சரியில்லை, இந்த 2 இட்லிக்கு மட்டும் பணம் தருகிறேன் வாங்கிக்கொள் என்று அடுத்து பணம் செலவு செய்யாமல் வந்து விடலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலை சினிமாவிலே இல்லை. ஒரு சர்வீஸ் சென்டரிலோ அல்லது ஒரு அங்காடியிலோ போய் ஒரு பொருளை வாங்குகிறோம். அந்த பொருள் சரியில்லை, அந்த பொருள் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்திலேயே திருப்பி கொடுத்து விடுகிறோம். நாம் பணம் கொடுத்திருந்தால் கூட அந்த பணத்தை அந்த கடையை வைத்திருப்பவர், அந்த பொருளை நம்மிடம் விற்பனை செய்தவர், நாம் கொடுத்த பணத்தை திருப்பி நம்மிடம் தந்து விடுகிறார்கள். ஆனால் திரையரங்க கொட்டகையிலே போய் சினிமா பார்த்து விட்டு அந்த படம் சரியில்லை
என்று அவர்கள் கொடுத்த டிக்கெட்டை திருப்பி கொடுத்தால் அந்த திரைப்படத்திற்கு அந்த டிக்கெட் தொகையை கொடுத்த அந்த பார்வையாளருக்கு அவர்கள் பணத்தை திருப்பி கொடுப்பார்களா? இதற்கு பாரதி ராஜாவிடம் பதில் உண்டா? எப்படிப்பட்ட மாய்மானமான கருத்துக்களை எல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சினிமா துறையை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் இந்த செயல்களை உடனே தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் திரைத்துறை சார்ந்த அனைவருக்கும் உள்ளது. ஏற்கனவே சினிமா துறை அழிந்து கொண்டிருக்கிறது. காரணம், அளவிற்கு அதிகமாக உயர்த்தப்பட்ட டிக்கெட் விலை. ஒரு திரைப்படத்திற்கு 500 ரூபாய் டிக்கெட்டா? ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஒரு கதாநாயகனுக்கு 100 கோடி 200 கோடி சம்பளமா? எத்தனை மாதத்திற்கு அந்த திரைப்படத்தில் நடிப்பார்கள்? மிஞ்சி போனால் ஒரு 6 மாதத்திற்கு நடிப்பார்கள். ஒரு மாதத்திற்கு 1 கோடி என்று வைத்துக் கொண்டால் கூட 6 மாதத்திற்கு 6 கோடி சம்பளம் கொடுக்கலாம். அந்த திரைப்படத்தில் நடிக்கின்ற நடிகைக்கு ஒரு 3 கோடி சம்பளம் கொடுக்கலாம், 4 கோடி கொடுக்கலாம். மீறி போனால் ஒரு 20-25 கோடி செலவில் ஒரு திரைப்படத்தை தயாரித்து விடலாம். நடிகருக்கு 1000 கோடி, நடிகருக்கு 200 கோடி, கதாநாயகனுக்கு, நடிகைக்கு ஒரு 50 கோடி, வரவர்களுக்கெல்லாம் கோடி போட்டுக்கொண்டே இருந்தால் கடைசியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கோடி தான் போட முடியும். அவர்களுக்கு நல்லதை திரைப்படங்கள் சொல்ல முடியாது. ஆகவே திரைப்படத்துறை அழிந்ததற்கு காரணம் திரைப்படத்துறையின் உற்பத்தி செலவுகள். கதாநாயகனாக நடிப்பவர்களுக்கு, கதாநாயகியாக நடிப்பவர்களுக்கு கோடி கணக்கில் வாரி கொடுக்கின்ற தொகை. அதற்காக ரசிகர் மன்றம் வைத்து இந்த இளைஞர்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்ற திரைப்படத்துறையில் இருக்கின்ற சூர்யாவை போன்ற கதாநாயகர்கள் அவர்களுடைய வருமானத்திற்காக தமிழக இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு உண்மை. இதை மறைப்பதற்கு திரைப்படத்துறை அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. திரைப்படத்துறை கூடிய விரைவில் அழிந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லது, இந்த நாட்டு இளைஞர்களுக்கு நல்லது. இன்னொன்றை சொல்கிறார், புதிய திரைப்படங்களை பற்றி பேட்டி எடுக்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்க உரிமையாளர்களும் அனுமதிக்க கூடாது. பப்ளிக் ரிவ்யூ, பப்ளிக் டாக் என்கின்ற பெயரில் பார்வையாளர்களை திரைப்படங்கள் மீதும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் வன்மத்தை கக்கும் மனிதர்களாக மாற்றும் இந்த போக்கை உடனே தடை செய்யுமாறு அனைத்து திரையரங்க உரிமையாளர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். முதலில் வன்மத்தை கக்கியதே திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் தான். இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக, இன்னும் சொல்ல போனால் கடந்த 20 ஆண்டுகளாக திரைப்படத்தின் மூலம் வன்மத்தை கக்கி கொண்டிருப்பது திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் தான். நான் அனைவரையும் சொல்லவில்லை. பா ரஞ்சித் போன்றவர்கள், மாரி செல்வராஜ் போன்றவர்கள், இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இயக்குனர்கள், ஏன் இந்த கங்குவா என்கின்ற திரைப்படத்தை தயாரித்த ஞானவேல் ராஜா சிவகார்த்திகேயனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தொல்லையை கொடுத்தார், அவருக்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தார் என்பது அந்த திரைப்படத்துறையினுடைய தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற பாரதி ராஜாவுக்கு தெரியும். ஆனால் சிவகார்த்திகேயனுக்காக பேச இயலாத பாரதி ராஜாவின் நாக்கு இன்றைக்கு சூர்யாவிற்காக பேச எழுகிறது. இந்தியன் 2 திரைப்படத்திற்கு பேச வராத இந்த பாரதி ராஜா இன்றைக்கு சூர்யாவிற்காக பேச வருகிறார். திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியம் திருப்பூரை சார்ந்தவர், அவர் இன்றைக்கு சூர்யாவிற்காக பேச வருகிறார். இதற்கு முன்பு பல திரைப்படங்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது இந்த திரையரங்க உரிமையாளர் சுப்பிரமணியம் பேசவில்லை. சூர்யாவிற்கென்றால் பேச வருகிறார்கள். பாரதி ராஜா வருகிறார், சுப்பிரமணியம் வருகிறார், மற்ற வளர்ந்து வருகின்ற புதிய இயக்குனர்கள், மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்கின்ற இளைஞர்கள் வருகின்ற பொழுது அவர்களை முனையிலேயே கிள்ளி எறிந்து விடுகிறார்கள். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருந்து ராஜ்குமார் என்று ஒரு இளைஞர் வந்தார். அவரை திரைப்படத்துறையிலேயே கால்பதிக்க விடாமல் விரட்டி விட்டவர்கள் இவர்கள்தான். சேரன் போன்ற அற்புதமான படைப்பாளிகள், தங்கர் பச்சனை போன்ற படைப்பாளிகளை எல்லாம் மனோரமாவிடம் மன்னிப்பு கேட்க வைத்தது இதே திரைப்படத்துறை தான். இன்றைக்கு சூர்யாவிற்கு காட்டுகின்ற இந்த ஆதங்கத்தை, சூர்யாவிற்காக பரிந்து பேசுகின்ற இந்த பாரதி ராஜா, இந்த உத்தமன் பாரதி ராஜா, இந்த உத்தமபுத்திரன் பாரதி ராஜா அன்றைக்கேன் தங்கர் பச்சனுக்காக பேசவில்லை?
தங்கர் பச்சன் யார் மீதும் வன்மமாக எந்த திரைப்படத்தையும் இயக்கவில்லை. திரைப்பட துறையை பார்த்து சில கேள்விகளை கேட்டார். திரைப்பட துறை மக்களுக்கான ஒரு அற்புதமான ஆயுதம். அதில் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கின்ற விதத்திலே திரைப்படங்கள் இருக்க வேண்டும். அந்த திரைப்படத்துறை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக தங்கர் பச்சனை எந்த அளவிற்கு மோசமாக இந்த திரைப்பட துறையை சார்ந்தவர்கள் நடத்தினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்த பொழுது அந்த திரைப்படத்தின் கேமராமேனாக, ஒளிப்பதிவு இயக்குனராக பணியாற்றிய தங்கர் பச்சன் குஷ்பு நடிக்கின்ற காட்சிகளை மட்டும் ஒளிப்பதிவு செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் கலைஞனை அவமானப்படுத்தியது இதே திரைத்துறை தான். இதே திரைப்பட துறையிலே இருப்பவர்கள் தான். அன்றைக்கு தங்கர் பச்சனுக்கு கொடுக்காத நியாயம், அன்றைக்கு தங்கர் பச்சனுக்கு கிடைக்காத நீதி, இன்றைக்கு ஏதோ சூர்யாவிற்கு மட்டும் பேச வருகிறார்கள் இந்த உத்தம புத்திரர்கள். இவர்களெல்லாம் பேசுவது தமிழ் சமுதாயத்தை சீரழிப்பதற்காக, தமிழ் சமுதாயத்தை வாழ வைப்பதற்காக அல்ல என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.